Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாலிட்டி ஒன் லைனர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ சமச்சீர் புக்ல உள்ள 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் நேத்து வீடியோ கொடுத்திருப்போம். மாநில அரசு ரொம்ப முக்கியமான பாடம். அதுக்கு அப்புறம் இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரதெல்லாம் இன்னும் இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ இந்த லெசன் வந்து குடிமக்களும் குடியுரிமையும் சோ சிட்டிசன்ஷிப் பத்தி இந்த லெசன்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குடிமையியல் அப்படின்னா என்னங்கிற டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுனா என்னன்னா ஒரு நாட்டோட அரசாங்கம் பற்றியோ இல்லை மக்களின் உரிமை மற்றும் மக்களின் கடமைகள் இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயல் தான் வந்து குடிமையியல், சிவிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிவிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து குடிமகன் அப்படிங்கிற சொல், அதாவது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிக்ஸுங்கிற சொல்லில் இருந்து தான் வந்திருக்கு. இந்த சிவிக்ஸுங்கிற சொல் வந்து லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட சொல். ஓகேவா? இதுக்கு இந்த சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கான பொருள் மீனிங் என்னன்னா குடியிருப்பாளர், எந்த நாட்டில் குடியிருக்கிறாங்களோ அதுதான் வந்து சிட்டிசன் சொல்கிறோம். அடுத்து, ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவர் தான் அந்த நாட்டோட குடிமகன். ஓகேவா? ஸோ ஒரு நாட்டோட குடிமகன்னா என்ன, யாருன்னா அந்த கவர்மெண்ட் என்னென்ன சட்ட உரிமைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சலுகைகள் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட சட்டத்தை மதிச்சு நடக்கணும், அவருக்கான கடமைகள் என்னவோ அதையும் நிறைவேற்றணும். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குடியுரிமை அப்படின்னா என்னன்னா அந்த குடிமகனாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த நாட்டில் சட்டப்படி வசிக்கக்கூடிய உரிமை. ஓகேவா? அதுதான் வந்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குடிமகன் அவரை விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல் தான் சிட்டிசன்ஷிப். இப்போ இதில் 2 வகையான குடியுரிமை சொல்கிறாங்க. இயற்கை குடியுரிமை, இன்னொன்று வந்து இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை குடியுரிமைனா அவர் அந்த நாட்டில் பிறக்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய உரிமை. இயல்பு குடியுரிமைனா அங்கே போய் இருந்து அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மதித்து விண்ணப்பிச்சு அவருக்குன்னு கிடைக்கக்கூடிய குடியுரிமை வந்து இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் இந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வரப்படுச்சுன்னா 1955. ரொம்ப முக்கியமானது குடியுரிமை சட்டம். இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்படுதுன்னா 1955. ஸோ இந்தியாவில் நமக்கு தெரியும் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதன் பிறகு அதே சமயம் 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகிறார். நம்ம சொன்னோம் இல்லையா, இயற்கை குடியுரிமை பிறக்கிறதுனால அவருக்கு ஒரு குடியுரிமை வருதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் 1987 ஜூலை 1க்கு முன்னாடி பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் வந்து எந்த நாட்டில் வேணா இருக்கலாம், இந்த பீரியட்குள்ள அவர் பிறந்திருந்தா அவருக்கு பிறப்பால் கிடைக்கக்கூடிய குடியுரிமைங்கிறது இந்தியா கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய விதத்துல குடியுரிமை வந்து வழங்குறாங்க, அதுல ஒண்ணு இது. இன்னொன்னு பார்த்தோம்னா 1987 ஜூலை 1, ஏன்னா அது வரைக்கும் தான் அவர் பிறந்திருப்பாருன்னு இந்த கண்டிஷன்ல பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா பிறக்கிறாங்க 1987 ஜூலை 1 அந்த தேதி. அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஸோ 1987க்கு அப்புறம் ஜூலை 1க்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து இந்தியராக இருந்தால் மட்டும்தான் இந்திய குடிமகனாக அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். அடுத்து 2004 டிசம்பர் 3 இந்த தேதி இதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய இந்தியாவில் பிறப்பால் குடியுரிமை பெறாங்க. ஸோ 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் நீங்க பிறந்தீங்க, அந்த குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருந்தால் குடியுரிமை பெறுகின்றனர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய குடியுரிமை சட்டத்தில் வரக்கூடியது. அடுத்து 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலமா, அதாவது இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமா இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க.
அடுத்து 1992 டிசம்பர் 10க்கு அப்புறமா வெளிநாட்டில் பிறந்தவர்களோட பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் குடியுரிமை பெறுகிறார். அடுத்து 2004 டிசம்பர் 3 அந்த நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது. ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இந்திய குடிமகனாகணும் அப்படின்னா. அடுத்து இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலமாக குடியுரிமை பெறலாம். ஓகேவா. ஸோ அவங்க இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபராக இருக்காரு. அவர் எந்த ஒரு நாட்டில் போய் வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்தியா பிரிக்கப்படாமல் இருக்கிறப்போ வெளிப்பகுதியில் வசித்தவராக இருந்தார்னா அவர் என்ன பண்ணலான்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி அவரோட குடியுரிமையை அவர் வாங்கலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அந்த பதிவு செய்யறதுக்கும் என்ன இருக்கணும், எந்த ஒரு நாட்டில் அவர் இருந்தாலும் இந்தியாவில் 7 வருஷம் வசிச்சதுக்கு அப்புறம் தான் அவரால் ரிஜிஸ்டரே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்க ஒருத்தரை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலமாக விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்கணும். அப்பதான் அவங்க பதிவு செய்வதன் மூலமாக சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஸோ ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமையான சான்றிதழை ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, இயல்பு குடியுரிமை அப்படின்னு. ஓகேவா. அது விண்ணப்பித்து வரக்கூடியது. ஸோ அந்த இயல்பு குடியுரிமைங்கிறது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வரக்கூடிய குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. இப்போ வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே அவர் வேற ஒரு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்து அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவில் இந்தியனோட சிட்டிசன்ஷிப் கேட்டார்னா அவருக்கு இயல்பு குடியுரிமை கொடுக்குறாங்க. ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமை பெறுகிறார். இந்த குடியுரிமை சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவு பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமை பெறுகிறார். ஸோ நம்மளோட 22 மொழிகள் இருக்கு இல்லையா, 7வது அட்டவணையில் சொல்லியிருக்க மாதிரி அந்த 22 மொழியில ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சவராக இருந்தாரு அப்படிங்கிற பட்சத்திலையும் நமக்கு இயல்பு குடியுரிமை கொடுக்குறாங்க. அடுத்து எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. இப்போ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்க ஏதாவது ஒரு பாட்டை இந்தியாவோட ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியனோட சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பாட்டை அப்படியே இந்தியாவோட இணைக்கிறாங்க. அதனால இந்திய குடிமகன் அப்படிங்கிற இது கொடுக்குறாங்க. அடுத்து பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமை வழங்குச்சு. ஸோ இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரி இணைந்தது 1962. ஸோ அந்த வருஷத்துல அவங்களுக்கு இந்திய சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான வருடம். அடுத்து குடியுரிமை இழப்பு. ஸோ எப்படி குடியுரிமை வழங்குறாங்களோ அதே மாதிரி அதே குடியுரிமை பறிக்கவும் முடியும். அதுக்கு 3 வழிமுறைகள் சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியில் ஆர்டிகிள் 5 முதல் 11 வரையிலான விதிகள் இதை சொல்றாங்க. குடியுரிமை இழப்பு எப்படியெல்லாம் ஒருத்தரோட குடியுரிமையை எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பகுதியில் ஆர்டிகிள் 5ல இருந்து 11 வரைக்கும், 5 முதல் 11 வரைக்கும். ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடிமை அவரால் கைவிடப்படுகிறது. இந்தியாவில் ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. இப்போ வேற ஏதோ ஒரு நாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க, அங்கே செட்டில் ஆகுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டோட குடியுரிமையை அவங்க வாங்கிட்டாங்கன்னா இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை தானாகவே மூடப்படுகிறது.
மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பண்ணாங்க, அதுவும் அவங்க இந்தியன் குடிமகனா இருந்து பண்ணினாங்கன்னா அவங்களோட குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலமாக இழக்கச் செய்கிறது. அடுத்து இதுலயே நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமைனா என்ன? ஒற்றை குடியுரிமைனா என்ன? நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன சொல்லுன்னா ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது. அதாவது இந்திய குடிமகனா இந்திய குடிமகனாக மட்டும்தான் இருக்கணும். நீங்க வெளிநாட்டுல போய் அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒற்றை குடியுரிமை தான் சொல்லுது. ஆனா சில நாடுகள்ல இரட்டை குடியுரிமை அக்செப்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அமெரிக்கால, ஓகேவா, சுவிட்சர்லாந்து அண்ட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தேசிய குடியுரிமையும் வச்சுக்கலாம், மாநில குடியுரிமையும் வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இரட்டை குடியுரிமையை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரிஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்கா அண்ட் சுவிட்சர்லாந்து. இந்திய அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள், மொத்தம் 11 கடமைகள் வரும், அடிப்படை கடமைகள். ஸோ இந்த கடமைகள் வந்து 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது கடமைகள் கிடையாது, ஒன்லி உரிமைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருந்துச்சு நம்மளோட அரசியலமைப்புல. அதுக்கப்புறம் தான் 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடிப்படை கடமைகளை கொண்டு வர்றாங்க உள்ள. அடுத்து இது வரைக்கும் புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்லைன், அதாவது பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்திய குடியுரிமை சட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1955 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலையும் அதனை இழத்தலையும் பற்றிய விதிகளை இந்த சட்டம் கூறுகிறது. இந்த இயர் ரொம்ப முக்கியம், 1955. அடுத்து நாட்டுரிமை மற்றும் குடியுரிமைனா என்ன? பூர்வீகம், பிறக்கிறது, அப்புறம் இனம், இதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை தான் வந்து நாட்டுரிமை. ஸோ அந்த நாட்டிலேயே பிறக்கிறாங்க, அவங்களோட மூதாதைகர்லாம் அங்கேயே இருக்காங்க, இல்லை அவங்க இனம் அங்கேயே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாட்டுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது தான் குடியுரிமை. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்காக அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த நாட்டில இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு குடியுரிமை கொடுக்குறாங்களே, அதுதான் வந்து குடியுரிமைன்னு சொல்றாங்க. ஸோ ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். நாட்டுரிமை சேஞ்ச் ஆகாது, ஏன்னா அவர் அந்த நாட்டை சார்ந்தவர். ஆனா குடியுரிமை சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். ஃபர்ஸ்ட் பாருங்க, வெளிநாடு வாழ் இந்தியன்னு சொல்றோம், என்ஆர்ஐன்னு சொல்றோம் இல்லையா. என்ஆர்ஐங்கிறது நான் ரெசிடென்ட் இந்தியன். நான் ரெசிடென்ட் இந்தியன் அதாவது பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள், அவங்கள தான் என்ஆர்ஐன்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்து பிஐஓன்னு சொல்றாங்க, இந்திய பூர்வீக குடியினர், அதாவது பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை, அதாவது எந்தெந்த நாடுனா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், இது இல்லாம, இந்த நாடுகள் இல்லாம, ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே வந்து இந்த வெளிநாட்டு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நாடு இல்லாமல் வேற நாடுகளுடைய குடியுரிமை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிஐஓன்னு சொல்கிறோம், பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். அதாவது அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருப்பாங்க. பட் அவர் வந்து வெளிநாட்டில், அதாவது இவங்க சொன்ன இந்த நாடெல்லாம் இல்லாமல் வேற ஏதோ ஒரு நாட்டில் வசித்தவராக இருந்தாங்கன்னா அவங்கள பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின் பிஐஓன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓங்கிற முறை வந்து இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டது. ஸோ 2015 ஜனவரி 9 இந்த பிஐஓயை கேன்சல் பண்ணிட்டு அதை ஓசிஐ முறையோட சேர்த்துட்டாங்க. இந்த ஓசிஐ அப்படிங்கிறது என்னன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர், வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். அதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இல்லாத ஒரு காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டை பெறுகிறார். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. இந்த ஓசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு ஹோல்டருக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஸோ இந்த 3 பர்சன்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ஆர்ஐ, பிஐஓ,
அடுத்து OCI. ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை 2 வகையினராக நாம் அழைக்கிறோம். ஒரு நாட்டோட குடிமக்கள் இல்லைன்னா அவங்கள வந்து அந்நியர், ஏலியன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அந்நியர். அடுத்து இன்னொன்று வந்து இமிகிரண்ட் சொல்லுவாங்க, குடியேறியவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்நியர்னா ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவருமே, அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், டூரிஸ்டா இருக்கலாம், இல்லாட்டி படிக்க வந்த மாணவர்களா இருக்கலாம், அவங்கள தான் வந்து அந்நியர்னு சொல்றோம். இமிகிரண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டில் நிரந்தரமா அவங்களால வசிக்க முடியும், எந்த ஒரு தடையும் இன்றி வேலை பார்க்க முடியும். அப்புறம் உரிமை பெறும் அந்நியர் தான், இவங்க தான் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இமிகிரண்ட் அந்த நாட்டுக்கு வந்து தங்கி வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து வெளிநாடு வாழ் இந்திய தினம் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரவாசி பாரதிய தினம் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசு வந்து செலிப்ரேட் பண்றோம். அதாவது இந்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த பிரவாசி பாரதிய தினம், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தினம்ங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த தினம் வந்து இந்தியாவில் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9 இந்த நாள் தான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஜனவரி 9. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டேட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த டேட் வந்து மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியா வந்த தினம். ஸோ அதனால ஜனவரி 9 வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசன் வந்து 3rd லெசன், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.